4 இயர்ஸ் ஈஸி படித்தாலும் இன்டர்வியூவில் ஃபர்ஸ்ட் கொஷனுக்கு ஆன்சர் பண்ண முடியலன்னா ப்ராப்ளம் எங்கே இருக்குது? ப்ராப்ளம் கம்யூனிகேஷன்லேயோ ஆப்டிடியூட்லேயோ இல்லை, பேசிக் நாலேஜ் ஸ்ட்ராங்காக இல்லைன்னு தான் அர்த்தம். காலேஜில் படித்த கான்செப்ட்ஸை எக்ஸாம் முடிஞ்சதும் மறந்துடுறோம். ரியாலிட்டி என்னென்னா, விஎல்எஸ்ஐயில் எந்த டொமைன் சூஸ் பண்ணாலும் ஃபவுண்டேஷன் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் தான். நம்பர் சிஸ்டம், பூலியன் அல்ஜிப்ரா, லாஜிக் கேட்ஸ், காம்பினேஷனல் சர்க்யூட்ஸ், சீக்வென்ஷியல் சர்க்யூட்ஸ், எஃப்எஸ்எம், சிமாஸ் பேசிக், ஃபைனலி வெரிலாக். இந்த ஆர்டரில் படித்தா கான்செப்ட்ஸ் எல்லாமே கனெக்ட் ஆகும். அப்போது இன்டர்வியூவில் கொஷின் வந்தாலும் கான்செப்ட் புரிஞ்சு கான்ஃபிடன்ஸாக ஆன்சர் பண்ண முடியும். ஜஸ்ட் மெமரைஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது எல்லாம் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு டவுட் இருந்தால், இது எல்லாத்தையும் எந்த ஆர்டரில் ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ போட்டிருக்கேன். இந்த சீரீஸில் ஒவ்வொரு டாப்பிக்கை பிகினர் ஃப்ரெண்ட்லியாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் எபிசோடில் நம்பர் சிஸ்டம் ஸ்டார்ட் பண்ணுவோம். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோ இன்ஸ்டாகிராமில் பார்க்குறீங்க அப்படின்னா லிங்க் பயோவில் இருக்குது. ஐ வில் see you in part 2. 4 இயர்ஸ் ஈஸி படித்தாலும் இன்டர்வியூவில் ஃபர்ஸ்ட் கொஷனுக்கு ஆன்சர் பண்ண முடியலன்னா ப்ராப்ளம் எங்கே இருக்குது? ப்ராப்ளம் கம்யூனிகேஷன்லேயோ ஆப்டிடியூட்லேயோ இல்லை, பேசிக் நாலேஜ் ஸ்ட்ராங்காக இல்லைன்னு தான் அர்த்தம். காலேஜில் படித்த கான்செப்ட்ஸை எக்ஸாம் முடிஞ்சதும் மறந்துடுறோம். ரியாலிட்டி என்னென்னா, விஎல்எஸ்ஐயில் எந்த டொமைன் சூஸ் பண்ணாலும் ஃபவுண்டேஷன் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் தான். நம்பர் சிஸ்டம், பூலியன் அல்ஜிப்ரா, லாஜிக் கேட்ஸ், காம்பினேஷனல் சர்க்யூட்ஸ், சீக்வென்ஷியல் சர்க்யூட்ஸ், எஃப்எஸ்எம், சிமாஸ் பேசிக், ஃபைனலி வெரிலாக். இந்த ஆர்டரில் படித்தா கான்செப்ட்ஸ் எல்லாமே கனெக்ட் ஆகும். அப்போது இன்டர்வியூவில் கொஷின் வந்தாலும் கான்செப்ட் புரிஞ்சு கான்ஃபிடன்ஸாக ஆன்சர் பண்ண முடியும். ஜஸ்ட் மெமரைஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது எல்லாம் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு டவுட் இருந்தால், இது எல்லாத்தையும் எந்த ஆர்டரில் ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ போட்டிருக்கேன். இந்த சீரீஸில் ஒவ்வொரு டாப்பிக்கை பிகினர் ஃப்ரெண்ட்லியாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் எபிசோடில் நம்பர் சிஸ்டம் ஸ்டார்ட் பண்ணுவோம். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோ இன்ஸ்டாகிராமில் பார்க்குறீங்க அப்படின்னா லிங்க் பயோவில் இருக்குது. ஐ வில் see you in part 2. 4 இயர்ஸ் ஈஸி படித்தாலும் இன்டர்வியூவில் ஃபர்ஸ்ட் கொஷனுக்கு ஆன்சர் பண்ண முடியலன்னா ப்ராப்ளம் எங்கே இருக்குது? ப்ராப்ளம் கம்யூனிகேஷன்லேயோ ஆப்டிடியூட்லேயோ இல்லை, பேசிக் நாலேஜ் ஸ்ட்ராங்காக இல்லைன்னு தான் அர்த்தம். காலேஜில் படித்த கான்செப்ட்ஸை எக்ஸாம் முடிஞ்சதும் மறந்துடுறோம். ரியாலிட்டி என்னென்னா, விஎல்எஸ்ஐயில் எந்த டொமைன் சூஸ் பண்ணாலும் ஃபவுண்டேஷன் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் தான். நம்பர் சிஸ்டம், பூலியன் அல்ஜிப்ரா, லாஜிக் கேட்ஸ், காம்பினேஷனல் சர்க்யூட்ஸ், சீக்வென்ஷியல் சர்க்யூட்ஸ், எஃப்எஸ்எம், சிமாஸ் பேசிக், ஃபைனலி வெரிலாக். இந்த ஆர்டரில் படித்தா கான்செப்ட்ஸ் எல்லாமே கனெக்ட் ஆகும். அப்போது இன்டர்வியூவில் கொஷின் வந்தாலும் கான்செப்ட் புரிஞ்சு கான்ஃபிடன்ஸாக ஆன்சர் பண்ண முடியும். ஜஸ்ட் மெமரைஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது எல்லாம் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு டவுட் இருந்தால், இது எல்லாத்தையும் எந்த ஆர்டரில் ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ போட்டிருக்கேன். இந்த சீரீஸில் ஒவ்வொரு டாப்பிக்கை பிகினர் ஃப்ரெண்ட்லியாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் எபிசோடில் நம்பர் சிஸ்டம் ஸ்டார்ட் பண்ணுவோம். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோ இன்ஸ்டாகிராமில் பார்க்குறீங்க அப்படின்னா லிங்க் பயோவில் இருக்குது. ஐ வில் see you in part 2.